Hi guys, welcome back to my channel. நான் தான் உங்க Asvinie. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். ரீசன்ட்டா நம்ம சேனல்ல வந்துட்டு GRT ல வாங்குன கோல்ட் காயின் அன்பாக்சிங் இதெல்லாம் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன். நீங்க பார்த்திருப்பீங்க. அப்புறம் GRT ஆப் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்ற மாதிரியும் வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டவுட்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக வந்துட்டு அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ சூப்பராக வந்து போயிட்டு இருக்கு. காயின் வந்து வாங்கியிருக்கேன். கோல்டு வந்து கொஞ்சம் குறைஞ்சதுல அந்த டைமில் வந்துட்டு வாங்கியிருக்கேன். இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நியூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். நீங்களும் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இந்த பேக் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் வந்து வந்திருக்கு. இந்த பேக் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்து நம்ம வீட்டில் வந்து நமக்கு கிடச்சிரும். இந்த கொரியர் சர்வீஸ்க்கு வந்தோடனே அவங்க வந்து நமக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. இது மாதிரி GRTலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு, எப்போ வரணும் பொண்ணுன்னு சொல்லிவிட்டு நம்மளை வந்து கேட்டுப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க என்கிட்ட. அதனால் வந்து இதை நான் வந்து இப்போ வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. அடுத்ததான் இன்னொரு டவுட் வந்து ரெகுலராக வந்துட்டு இருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தீங்க. நானும் வந்து செக் பண்ணி பார்த்தேன். கேஷ் ஆன் டெலிவரிக்கு வந்து வாய்ப்பே இல்லை. ஆப்பில் வந்துட்டு நம்ம மணி பே பண்ணால் மட்டும்தான் கோல்டு ஆர்னமெண்ட்ஸாக இருக்கட்டும், காயினாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நமக்கு வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணுறாங்க. கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. இன்னொன்று வந்துட்டு நீங்கள் ஆப்பில் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு எரர் வருது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதில் வந்து கீழே சேட் ஆப்ஷன் இருக்கும், இல்லை கால் ஆப்ஷன் இருக்கும். அவங்களுக்கு டைரெக்டாக ஆப்லேருந்து நீங்கள் வந்து கால் பண்ணியோ சேட் பண்ணியோ பேசுனீங்கன்னா அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க. இதையும் வந்து நிறைய பேர் இங்கே கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதனால் சொல்கிறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு நீங்கள் சொல்கிற ப்ராடக்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிற ப்ராடக்டை அவங்க வந்து லிங்க் அனுப்புவாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் ரிட்டன் நீங்கள் அவங்களுக்கே வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து அவங்க பிளாக் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வந்துட்டு வீட்டுக்கு அழகாக வந்து அனுப்பி விட்டுருவாங்க. நீங்கள் வந்துட்டு GRT ஆப்பில் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, காயினோ இல்லை வந்துட்டு ஏதோ சம்திங் ஜுவல்லரி ஏதோ ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டேஸ்லேயே வந்துட்டு வீட்டுக்கு வந்துடும். நீங்கள் பயப்படவே வேணாம். சூப்பராக செக்யூர்டாக வந்து வீட்டுக்கு வந்துடுது. இது வரைக்கும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் எனக்கு நடக்கலை. அதனால் வந்துட்டு நான் சொல்கிறேன், யாருக்காவது நடந்திருந்தால் உடனே அவங்க வந்து எனக்கு திட்டாதீங்க. எனக்கு இது வரைக்கும் எதுவுமே நடக்கலை. அதனால நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ரொம்ப லென்த்தாக வந்து பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி இது பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் வந்து வந்திருக்கு. உள்ளே வந்துட்டு GRTயோட ஒரியானா கவரில் வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு இன்வாய்ஸும் தனியாக வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான இன்வாய்ஸ் வந்து வந்துடும். இதில் பாருங்கள், நான் வந்துட்டு 1 கிராம் காயின் வந்து வாங்கியிருந்தேன். அதோட இன்வாய்ஸ் தான் இது வந்துட்டு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி பேக்கேஜிங்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் வீடியோவில் கூட மெதுவாக பிரிக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மேக்னா வெளில போயிருந்தா வந்து காசு அம்மா அழுதுட்டுருக்கா. அதனால் சீக்கிரமாக வந்து வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இது மாதிரி வந்து சிட்சாட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வீடியோ பண்ணது. அதனால தான் சரி இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணிகிட்ருக்கேன். உள்ளே இது மாதிரி வந்து பபிள் ரேப் போட்டு செல்லோலாம் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. இப்போ அதுதான் வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த தடவை நான் வாங்கினது பார்த்திங்கன்னா 1 கிராம் காயின் வந்து வாங்கியிருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் 2 கிராம் காயின் வந்து வாங்கியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி வந்துட்டு பாக்ஸில் வந்து வந்திருக்கு, GRT பாக்ஸில். இப்போ வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்ம வந்துட்டு அதிகமாக வந்து உடனே போய் நகையெல்லாம் வாங்க முடியாது. அதனால் வந்து அப்பப்போ நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மணி சேவ் பண்ணி இது மாதிரி காயினாக வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய நகை எடுக்க போகிறோம் அப்படின்னும்போது நம்ம இந்த காயினை கொண்டு போய் கொடுத்துட்டு அதில் வந்து மைனஸ் ஆகிற கொஞ்சம் நகைக்கு மட்டும் நம்ம வந்து செய்கூலி சேதாரம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும்.
அதிகமாக வந்துட்டு நம்மளால் வந்து உடனே போயிட்டு ஒரு பெரிய நகை வந்து அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியாது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம சேவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம ஒரு காயின் மாதிரி வாங்கி சேர்த்து வச்சு நம்ம வாங்கும்போது நமக்கும் வந்துட்டு அந்த ஜுவல்லரி மேலே ஒரு பயங்கரமான ஒரு அஃபெக்ஷன் வந்துடும். நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து எப்பயுமே நீங்கள் இது மாதிரி சிறுக சிறுக சேமித்து வாங்குங்க. அப்போ தான் நம்மளால் பெருசாக அஃபோர்ட் பண்ண முடியலனா கூட நம்ம வந்து சின்ன சின்னதாக சேர்த்து வச்சு ஒரு பெரிய ஜுவல்லரி வந்து வாங்கலாம். அதுக்கு தான் சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் இது. இந்த மாதிரி அப்பப்போ நீங்கள் வந்து மணி சேவ் பண்ணி ஒரு 3 மந்த்தோ 4 மந்த் ஒன்ஸோ வந்து நீங்கள் 1 கிராம் காயினாவது வாங்கி சேர்த்து வச்சுக்கோங்க. மந்த்லிலாம் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு யாராலையுமே வந்து கோல்டு காயின்லாம் வந்து வாங்க முடியாது. கோல்டு ஸ்கீமும் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் வந்துட்டு இப்போ நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதனால் நமக்கு வந்துட்டு லாபம் இருக்க மாதிரிலாம் இப்போ கிடையாது. அதனால் இந்த மாதிரி காயினாக வாங்கி சேர்த்து வச்சுட்டு நம்ம வந்து பெரிய நகை எடுக்கும்போது கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம். அப்போ நமக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1 கிராம் காயின் தான், குட்டியாக வந்து அழகாக இருக்குது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த லக்ஷ்மி காயின் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். சரிதா உங்களுக்கு? குட்டி காயின் தான், ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்துட்டு 1 கிராம் காயின் 916 ஹால்மார்க் சீல் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. நான் வந்துட்டு 22 கேரட் கோல்டு காயின் தான் வந்து வாங்கிட்டுருக்கேன். இது வரைக்கும் 24 கேரட் வந்து நான் வாங்கலை. 999 கோல்டு வந்து நான் வாங்கினேன்னா கண்டிப்பாக வந்து அதையும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு ஜிஆர்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ரொம்பவே பியூரிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எங்கே வேணுமோ எடுத்துகிட்டு போயிட்டு எந்த கண்ட்ரியில் வேணுமோ கொடுத்தாலுமே ஜிஆர்டியோட வந்து கோல்டு வந்து எடுத்துப்பாங்க. இது வரைக்கும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதை நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பேட் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்காவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்து என்னை திட்டாதீங்க. ஏன்னா நான் வந்து சிங்கப்பூரில் இருக்கும்போது ஜிஆர்டியில் வாங்கின ஒரு ஜுவல்லரி எடுத்துகிட்டு போய் கொடுத்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பியூரிட்டி வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அது மாதிரி 2-3 தடவை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு சிங்கப்பூரில். அதனால தான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னொன்று என்ன பெரிய விஷயம் அப்படின்னா ஜிஆர்டியில் வந்துட்டு எப்பயுமே வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் இருக்கும். அதனால் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல. நானே வந்துட்டு ரேராக தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். இப்போ வந்து ரீசெண்டாக பாப்பாவுக்கு தான் ஒரு 2-3 ஜுவல்ஸ் வந்து அங்கே போய் வாங்கினேன். நான் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடியே ஜிஆர்டியில் வாங்குறதே நிறுத்திட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி மேக்கிங் சார்ஜஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதுனால நான் வந்துட்டு வாங்குறதே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கோல்டு ஸ்கீம் வந்து நான் இயர்லி ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் வந்து சேர்ந்துருவேன். அது மாதிரி ஜிஆர்டியில் வந்து ஒரு 2 இயர்ஸ் கிட்டே வந்து 2-3 ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணி கொஞ்சம் ஜுவல்ஸ்லாம் வந்து வாங்கினேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்துட்டு எதுலேயுமே நான் இப்போதைக்கு இல்லை, இந்த இயரில் இல்லை. லாஸ்ட் இயர் வந்துட்டு ஜிஆர்டி ஸ்கீமில் தான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். அங்கே தான் வந்துட்டு ஜுவல்லரியும் வந்து எடுத்திருந்தேன், பாப்பாக்காக எடுத்திருந்தேன். அது வந்துட்டு நான் வீடியோவில் வந்து காமிக்கல, ரொம்ப வந்து ஷோ ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்குமே அப்படின்றதுனால வந்துட்டு நான் அதை வந்து இந்த மாதிரி கோல்டு காயின் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சூப்பராக வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்துட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக சேர்த்து குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து நீங்களும் வந்து நிறைய ஜுவல்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாமிக்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது உங்களுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. சீக்கிரமாக நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர் வர ரீச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.